ரயில்வேக்குன்னு தனியாக ஒரு நாள் பட்ஜெட் போடுவாங்க. ரயில்வேல என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் டெவலப் பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பணம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு முக்கியமான துறையாக ரயில்வே துறை இருந்தது. அதை வந்து இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து காமன் பட்ஜெட் கூட மர்ஜ் பண்ணாங்க. என்னைக்கு ரயில்வேஸ்க்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காம போனாங்களோ அன்னையிலேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன் ரயில்வேக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னா, இந்தியா முழுக்க கனெக்ட் பண்ணுற ஒரு பாதைன்னா அது வந்து ரயில் பாதை. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது ரயில்வே துறை தான். மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய கேந்திரமாக இருந்தது ரயில்வே துறை தான். ஸோ வந்து 2 முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரயில்வேக்கு இருக்குது. அதுக்காக தான் அதுக்கு தனி பட்ஜெட், ஸ்பெஷல் அட்டென்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததும் அதை வந்து காமன் பட்ஜெட் கூட மர்ஜ் பண்ணி அந்த ரயில்வே துறைக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்க குறைச்சிட்டாங்க. ரயில்வேல கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது. அந்த வேகன்சிஸ் வந்து இன்ன வரைக்கும் ஃபில் பண்ணல. ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலாக அங்கே இருக்க மேன் பவரை வச்சுக்கிட்டு ரயில்வேஸில் அவங்களால எஃபெக்டிவாக செயல்பட முடியல. என்ன பண்ணாலும் அந்த ட்ராக்கை கண்காணிக்கிறது, அந்த சிக்னல்ஸை கண்காணிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரயில்வே லைன்ஸ் வந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ரயில்வே வந்து அதானி கொடுத்துருக்காங்க அவரை ஃபெசிலேட் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி ஒரு பக்கம் தனியார் மயமாக்கல். ஸோ இந்த மாதிரி ரயில்வேஸை சுற்றி நிறைய அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இந்த அட்டாக்ஸ்லாம் தான் ரயில்வே துறையை வந்து ரொம்ப ரொம்ப இன்எஃபிஷியண்டாக மாற்றிக்கிட்டு இருக்கு. ரயில்வே வந்து ஏழைகளின் ரதம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏழைகள் பயணிக்கவே முடியாத ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனா ரயில்வே மாறிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த ரயில்வேக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காதது தான்.